குட் மார்னிங்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. எல்லாம் ஜட்டி தான் தச்சு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. இன்னும் யாரும் நிக்கிற அனுப்பவே இல்லை. ஷார்ட்ஸ் யாருமே என்ன தைக்கலையா? ஷாலினி பேசுறேன் மேம். இன்னைக்கு அனுப்பிடுறேன் மேம். நேற்று கொஞ்சம் அங்க போயிருந்தனால என்னால அனுப்ப முடியல. இன்னைக்கு கொஞ்சம் அனுப்பிடுறேன். யார் பேசுறீங்க? நான் ஷாலினி பேசுறேன் மேம். ஷாலினியா? சரி சரி. நீங்க ஆனா ஜட்டி தச்சு அனுப்பிச்சிட்டீங்க போல இருக்கு. அது பேப்பர்ல மட்டும் மேம் கட் பண்ணி அனுப்பியிருக்கேன். அது அப்ப கவிதா அனுப்பிச்சிருக்கிறாங்களா? ஆமா மேம். நான் துணியில அனுப்பல. இதை அனுப்பிடுறேன் நானு. சரி சரி சரி. ஓகே மேம் நான் பிந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க மேம். மேம் நான் ரெண்டுமே அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ரெண்டுமே அனுப்பிச்சிட்டீங்களா? ஷார்ட்ஸ் தச்சு அனுப்பிச்சிட்டீங்களா? அனுப்பிச்சிட்டேன் மேம். கட்டிங் தான் பார்த்தேன் நானு. சரி, நான் பாக்குறேன். ஓகே. சரி. தைக்க ஈஸியா இருந்ததுங்களா? புரிஞ்சுதுங்களா ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே? புரிஞ்சுதுங்க மேம். எதனா டவுட் இருக்குதுங்களா? எது டவுட் இல்ல? மேம் பிளவுஸ் கட்டிங் திரும்ப கொஞ்சம் சொல்றீங்களா மேம்? பிளவுஸ் கட்டிங். பிளவுஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் பேட்டர்ன் போட்டிருக்கேன். அடுத்தது இப்ப கிளாத்ல கட் பண்ணுவேன்ல, அப்ப உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிடும். ஓகே மேம். ஆனா உங்களுக்கு நான் இன்னும் அந்த அளவுலாம் நான் அனுப்பல, பேப்பர்ல வரைஞ்சி அனுப்பல. அனுப்பிச்சோம்னாக்கா உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா புரிஞ்சிடும். மேம் நந்தினி இன்னைக்கு பேசுறேங்கம்மா. பிளவுஸ தச்சு காமிச்சிருவோம் உங்களுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு பிளவுஸ் தச்சு காமிச்சிருவோம். உங்களுக்கு இப்ப ஜட்டி தச்சு காமிச்சாச்சு, சாக்ஸ் காமிச்சாச்சு. அடுத்தது இப்ப பிளவுஸ் இன்னைக்கு காமிச்சிடுவேன் உங்களுக்கு. இன்னைக்கு நான் காமிச்சிட்டேன் அப்படின்னாக்கா, தச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா, நீங்களும் என்ன பண்றீங்க, இன்னைக்கு ஃபுல்லும் நீங்க எது எது முடிக்காம இருக்கிறீங்களோ எல்லாத்தையுமே இன்னைக்கு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். நாளைக்கு நீங்க தச்சாதான் உங்களுக்கு அதுல என்னென்ன டவுட் வருது, எப்படி அளவு எடுக்கணும், அளவு மாறுதா என்ன அப்படின்ற எல்லா டவுட்டுமே உங்களுக்கு வரும். அப்ப நீங்க நாளைக்கு தான் நமக்கு என்னென்ன டவுட்ன்றது நம்ம கிளியர் பண்றது. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அதனால எல்லாருமே இன்னைக்கு ஒரு நாள்ல ஃபுல்லா நீங்க கத்துக்கிட்டது பெருசு இல்ல. தச்சு பார்க்கும்போது கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய டவுட் வரும். அதனால இன்னைக்கு எல்லாருமே செஞ்சு பாத்துருங்க. நாளைக்கு ஒரு நாள்ல என்ன டவுட் இருந்தாலும் நாளைக்கு கேட்டுருங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர்ல வேணாலும் என்னென்ன டவுட் வருது அப்படின்றத எழுதி வச்சுட்டு கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேம் கவிதா பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. மேம் மிஷின்ல நூல் எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு தெரியல மேம். மிஷின் புரியல. மிஷின் நான் குட்டி மிஷின் போட்டோ எடுத்து அனுப்பிச்சேன் இல்லைங்களா? சவுண்ட் இல்ல. அதுல பேசுறது சவுண்டே வரல பாருங்க. கேக்குதுங்களா மேம்? சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. குட்டி மிஷின் போட்டோ எடுத்து அனுப்பிச்சேன் இல்ல மேம் நானு. போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்களே. அந்த மிஷின்ல நூல் எப்படி போக்குறதுன்னு தெரியல மேம். மிஷின்ல எப்படி வரணும்? எனக்கு அந்த மிஷினை பத்தி எனக்கு தெரியல. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். எதுக்கும் நீங்க ஒரு இன்னொரு தடவை வீடியோ மாதிரி எடுத்து வேணாலும் எனக்கு கரெக்டா மேல இருந்து அந்த ஊசி வர இடம் வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வேணா அனுப்புங்க. நான் அதை பார்த்துட்டு சரிங்க எப்படி மேம். கோக்கணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்றேன். சரி ஒரு ஓகே சில மேம். மிஷின்ல இது வேற டைப், நான் இந்த டைப் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. வேற வேற மிஷின்னாக்கா பார்த்தோன்னே நம்ம கோத்துலாம். எதுக்கும் நீங்க ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் வீடியோ பிளே பண்ணிருக்கேன். ஓகே தேங்க்யூ. சரிங்க. அப்ப வாங்கினதுல இன்னும் நீங்க தைக்கவே இல்லையா அத? இல்ல தெரியாமயே தச்ச மேம். தண்ணி எல்லாம் சரியா வரல. நீங்க அதோட அப்படியே ஒரு இருந்தது. இடம் தப்பா நூல் கோத்துட்டீங்கன்னா கூட அது அந்த மிஷின் கிடையாது. எந்த மிஷினாவே இருந்தாலுமே ஒரு இடத்துல ஒரு ஹோல் விட்டு நம்ம நூல் கோத்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டா வரவே வராது. எந்தெந்த இடத்துல நம்ம கடையில வாங்கும் போதே சொல்லுவாங்க இப்படி எப்படி நூல் கோக்கணும். அந்த மாதிரி நீங்க நூல் கோத்து தைச்சிங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டா வரும். இல்லைன்னா லூப் அடிக்கும், இல்லைன்னா நூல் அருந்து போகும், நிறைய மிஸ்டேக் கொடுக்கும். ஆன்லைன் தான் மேம் வாங்குறது. அதனால சரியா அப்ப அவங்க தைக்கிறப்ப கரெக்டா ஆகுது. அதுக்கப்புறம் நாம ட்ரை பண்ணி பார்க்கறப்போ கடையில நீங்க வாங்கும்போது உங்களுக்கு சொல்லி தானே கொடுத்தாங்க இப்படி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஆன்லைன் ஆன்லைன்லயா? அப்படின்னா தெரியல, பாப்போம். சரி, நான் சரிங்க பாக்குறேன். மேம். தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை நான் பாக்குறேன். பண்றேன். சரிம்மா. இப்ப பிளவுஸ் கட் பண்றது எப்படின்னு பாத்துலாமா? சரி, ஒரு நிமிஷம். துணி பத்து தானே? எவ்வளவு வச்சோம் மார்பு சுற்றளவு?
நார்மல் ப்ளவுஸ் தான். 9 18 வருது. ப்ளவுஸ் இப்ப கிளாத்ல கட் பண்றத பாருங்கம்மா. இதுல என்ன பண்றீங்க, நம்ம நேற்று பேப்பர்ல போடும்போது என்ன பண்ணோம், 7.5 + 1.5 9 இன்ச்சுன்னு வச்சிருக்கிறோம் இல்லையா. 4ஆ மடிச்சு போட்டதுக்கு அப்புறம் 9 இன்ச்சு இதுல இருக்கணும். இங்க இருந்து அளந்து பார்த்தோம்னா 9 இன்ச்சு இருக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 9 9 18 அப்படின்னு சொல்லிட்டு இதுல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிங்கிள் பீஸா இருக்குது இல்லையா, அதனால 18ன்னு மார்க் பண்ணிட்டு இதை இப்படி மடிச்சுக்கிறேன். மடிப்பு பாகம் நம்ம பக்கம் வர மாதிரி இப்படி வச்சிடணும். வச்சுட்டு திருப்பி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்பது இன்ச்சு வருது. இப்ப இதுல இருந்து அளந்து பார்த்தோம்னா 9 இன்ச்சு வந்துருச்சுங்களா. இப்ப நமக்கு மார்பு சுற்றளவு கரெக்டா கிடைச்சிருச்சு. அடுத்தது ஜாக்கெட்டுடைய உயரத்தை எடுக்கணும். உயரம் எவ்வளவு சொல்லியிருந்தோம் நேற்று, ஜாக்கெட்டுடைய உயரம் 11 + 3 11 + 2 போட்டிருந்தோமா. ஆமா, ஜாக்கெட் உயரம் 11 + 2 13. இப்ப என்ன பண்றீங்க, நீங்க இங்க இருந்து 13க்கு இங்க கீழே இருந்து 13க்கு இப்படி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே மடிச்சுக்கணும். நமக்கு தேவையான மார்பு சுற்றளவு இருக்கிறத வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். மேம் ஒரு பிளவுஸ் வச்சு அளவெடுத்து கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா? புரியல. பிளவுஸ் வச்சு எப்படி சொல்றீங்க? இல்ல ஒரு பிளவுஸ் நார்மலா இப்ப நீங்க ஸ்டிச் பண்ண வச்சிருப்பீங்கல்ல, அதை வச்சு அளவெடுத்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும்ல மேம், நாங்க மெஷர் பண்றதுக்கு. சரி, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். நான் ஒரு பிளவுஸ்ல இருந்து தான் அளவு எடுத்து தான் நான் இதை உங்களுக்கு செய்யறேன். அந்த பிளவுஸையே வச்சு வேணா உங்களுக்கு காமிச்சிடுறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. ஒரு நிமிஷம். பிளவுஸை வச்சு அளவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்கல்ல. பிளவுஸ் வச்சு அளவெடுக்கணும் அப்படின்னும் போது இந்த கொக்கி எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. இதுலலாம் ஜாயிண்டா இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம அளவெடுக்கும் போது ஃப்ரீயா இருக்காது. இப்ப இந்த பேக் சைடு முதுகு பக்கம் இருக்குது இல்லையா, புரியுதுங்களா? புரிஞ்சுதுன்னா சொல்லுங்க, புரியலனாக்கா எந்த இடம்னு கரெக்டா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த அக்கல் சைடு 4 தையல் இங்க ஜாயிண்ட் ஆகும். அப்ப அந்த இடத்த இப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த கை பக்கமும் அந்த இடத்த எடுத்துக்கிறீங்க. இப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல துணியில இப்படி வச்சு பாக்குறீங்க. துணியில வச்சு பார்க்கும்போது தையல் இதோட முடிஞ்சிடுது. தையல் இதோட முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு நான் பிளஸ் பண்ணிருக்கிறேன்னா இப்ப புரியுதா? இது வரைக்கும் நான் செஞ்சிருக்கிறது இப்ப புரியுதா? பேக் சைடுல பின் துண்டுல இப்ப நான் எடுத்திருக்கிறேன். பின் துண்டுல இந்த அக்கல் சைடு இந்த 4 தையல் ஒன்னா ஜாயிண்ட் ஆயிருக்கும். வேணா உங்க வீட்டுல உங்க பிளவுஸ் இருந்ததுன்னா கையில எடுத்து பாத்துக்கோங்க. வேணா இந்த இடத்தைய இப்படி பிடிச்சுக்கிறோம். பிடிச்சிட்டு ரொம்ப இழுக்கக்கூடாது. எவ்வளவு தூரம் நம்மளால முடியுமோ அந்த அளவுலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸ் விட்டும் இந்த இப்படி எடுத்து இப்படி வைக்கக்கூடாது. திட்டமான அளவுக்கு ரொம்ப இழுத்து இப்படிலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த கழுத்து நமக்கு கீழே இறங்கி வரும்போது கொஞ்சம் நமக்கு மார்பு சுற்றளவு பெருசா காமிக்கும். அதனால திட்டமான அளவு இப்படி வச்சுட்டு இந்த அளவு வைக்கிறீங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறீங்க. இப்ப அதை வச்சு நம்ம கட் பண்ணிட்டோமா. அடுத்தது என்ன பண்றீங்க, இப்ப பேக் சைடு முதுகு சைடுல ஒரே பீஸா இருக்கு. அதே பீஸ் ஃப்ரண்ட்ல
இந்த சைடுல பாதியும் இந்த சைடுல பாதியுமா இருக்கு. இந்த சைடுல பாதியமா இருக்கு. அப்ப 1 2 இதுல நம்ம 2ஆ பாதியா பிரிச்சோம்னாக்கா 3 4 4ஆ நம்ம அதனாலதான் மடிச்சு போடுறோம். இப்ப இதை என்ன பண்றோம், இப்படி 2ஆ மடிச்சிட்டோம். 2ஆ மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்ப உயரம் எடுத்துக்கிட்டோம். உயரம் எடுக்கும்போது என்ன பண்ணணும், இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, எல்லாமே நிறைய பேக் சைட்ல தான் அளவு எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த இடம் கீழே மடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, இந்த இடம் வரைக்கும் இப்படி எடுத்துக்கிறீங்க. இப்படி எடுத்துட்டு கீழே மடிச்சு வைக்கிறதுக்காக இங்க நம்ம 1.5 இன்ச் விட்டுருக்கோம். இப்ப இதோட முடிஞ்சிருச்சுமா. இதுல தையல் இங்க இருக்கு. தையல் இங்க இருக்கு. ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா 1/2 இன்ச்சு, அதனால அந்த இடத்த நான் இப்படி விட்டுட்டேன். விட்டுட்டு அதுக்கு அப்புறமா மீதி உள்ள இடத்த இப்படி வச்சிருக்கேன். வச்சுட்டு இதோட நம்ம கோடு போட்டுக்கணும். புரியுதுங்களா? இப்ப இது வரைக்கும் நான் செஞ்சது புரியுதா எல்லாருக்கும்? டவுட் இல்ல? எதுவும் டவுட் இல்லம்மா? மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். ஷாலினி மேம், ஃபர்ஸ்ட் அந்த பிளவுஸ் கட் பண்றது துணி போட்டிருக்கீங்களா மேம், ஃபர்ஸ்ட் போட்டதும் ஃபர்ஸ்ட் பிளைனா போடணுமா மேம்? ஒரு இதா போடணுமா? அப்புறமா தான் அளவு எடுத்துட்டு தான் நம்ம 2ஆ மடிக்கணுமா? ஆமா ஆமா ஆமா. சரி. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பீஸா போட்டு அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம திருப்பி போட்டு மடிக்கணும். ஓகே மேம், இதான் மேம். சரிம்மா. இப்ப இந்த இடத்துல ஷோல்டருக்காக மார்க் பண்ணிருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அப்படியே மடிச்சுக்கணும். உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்லி கொடுக்கறது. எல்லாமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி உள்ள மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக விட்டுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம அந்த சைடு மார்க் பண்ணதும் இதுவும் ஒரே மாதிரியே கரெக்டா வந்துருச்சு பாருங்க. அது ஏன் அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு செய்யறோம் அப்படின்னும் போது, நீங்க என்ன பண்ணுவீங்க, மொத்தமா மடிச்சு போடுங்கன்னா இப்படி மடிச்சு போட்டுருவீங்க. மடிச்சு போட்டுட்டு இதுல இருந்து வச்சு இங்க ஷோல்டருடைய அளவு எடுத்துட்டு இந்த இடத்துல கட் பண்ணிடுவீங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஆயிடும், துணி தனியா வந்துடும். அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது துணி நவுற ஆரம்பிச்சிடும். நமக்கு இந்த இடம் ஜாயிண்டா இருந்தாக்கா, மடிப்பா இருந்ததுனாக்கா ஈஸியா இருக்கும். இப்ப இந்த மார்க்கோட கொண்டு வந்து இதுல வச்சுட்டேன்னா 11 இன்ச்சு 11 + 2 13 இன்ச்சு இந்த இடத்துல வச்சுக்கணும். டோட்டலா 13 இன்ச்சு அதோட கட் பண்ணி எடுத்துடலாம். இது எக்ஸ்ட்ரா உள்ள துணி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப இதுல நேத்தி நம்ம வச்சோம் இல்லையா, பக்க கழுத்து, ஷோல்டர், முன் கழுத்து, பின் கழுத்து, அந்த அளவெல்லாம் இப்ப இதுல மார்க் பண்ணணும். லைட்டா கிராஸ் வருது, நம்ம கட் பண்ணிருந்தோம் இல்லையா, இதுல இருந்து மார்பு அளவு 9 இருக்கு பாருங்க. அதை விட கம்மி பண்ணி நான் கட் பண்ணல, எக்ஸ்ட்ரா இருந்ததை கட் பண்ணி போட்டேன். இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா நவுறாம இருக்கும். இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம். இது சின்ன அளவு கழுத்து, உங்களுக்கு இது பார்த்தாக்கா சின்னதா தெரியும். இப்படி பார்க்கும் போதே தெரியும் கழுத்து உங்களுது பெரிய கழுத்தா இருக்கா சின்ன கழுத்தா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த இடத்துல சின்ன கழுத்தா இருக்கிறதுனால தான் நம்ம பக்க கழுத்து 1.25 வச்சிருக்கிறோம். இதுவே நல்லா கழுத்து இப்படி அகலமா இருக்குது அப்படின்னாக்கா 2 2.25 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்க கழுத்தை நவுத்தி நம்ம கொண்டு போகலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எல்லாருக்குமே 1.25 வைக்கிறது இல்லை. சின்ன ஜாக்கெட்டு அப்படின்றதுனால 1.25 நான் வச்சு கட் பண்றேன். இப்ப இதுல இருந்து 1.25க்கு மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது முன்கழுத்து. இப்ப முன்கழுத்து வைக்கும் போது என்ன பண்ணுவீங்க, இந்த ஷோல்டர் கிட்ட இதை கொண்டு வந்து வச்சுணும். இதுல ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறது தெரியுதா உங்களுக்கு?
இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயின் பண்ணி இருக்கிறத எடுத்து அந்த மார்க் பண்ண இடத்துல இப்படி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு விரல லைட்டா அப்படி நவுத்திட்டு இப்படி மடக்கி இப்படி கொண்டு வந்துடணும். அந்த வளைவு, கழுத்து வளைவு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இப்படி கொண்டு வரணும். புரியுதுங்களா எல்லாருக்குமே செய்யறது? ஓகே மேம். இப்ப இதுல இவங்க கழுத்து லைட்டா இறக்கம் வேணும் அப்படின்னாங்க. ரொம்ப மேல கழுத்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் இறக்கம் வேணும்னதுனால நான் என்ன பண்றேன், இப்ப வச்ச அளவை விட லைட்டா இறக்கிக்கிறேன். இல்ல அதே அளவே போதும்னா நம்ம மார்க் பண்ண அளவே வச்சு மார்க் பண்ணிடலாம். புரியுதா? செய்யறது ஒன்றும் குழப்பம்லாம் இல்ல? புரியுது மேம். அடுத்தது பேக் சைடு நம்ம பின் கழுத்து எடுக்கணும். அதுக்கு என்ன பண்றீங்க, இந்த 2 சைடும் ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த இடுப்பு சைடு, அது ரெண்டுத்தையும் எடுத்து இப்படி ஒண்ணா வச்சுக்கிறோம். இந்த கையில இருந்து ஜாயின் பண்ணி வருது இல்ல, அதே மாதிரி இந்த கையில இருந்து ஜாயின் பண்ணி வர இடம், இது ரெண்டுத்தையும் எடுத்து ஒண்ணா வச்சுட்டு இப்படி சென்டர் எடுக்கிறதுக்காக இப்படி சென்டரா இப்படி வச்சுட்டு, இப்ப தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து நமக்கு தைக்கிறதுக்காக இதுல மடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்காக விட்டுருக்குறோம். தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த அளவு தான் வரும். அப்ப என்ன பண்றோம், இந்த மார்க் பண்ணிருக்கிறோம்ல இந்த இடத்துல வச்சுட்டு இதுல இருந்து எங்க முடியுதோ அங்க ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்ப பின் கழுத்து நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரினாக்கா பின் கழுத்து கிடைச்சிடும். அதை ஒரு தடவை வச்சு செக் பண்ணி பாத்துக்கங்க வேணா. அந்த 2 ஷோல்டரும் இருக்கு இல்லையா, இதுல 2 ஷோல்டரும் இருக்கு இல்லையா, இந்த 2 ஷோல்டரையும் இப்படி மடக்கி வச்சு திருப்பி இப்படி வச்சு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டா பின் கழுத்து உங்களுக்கு வந்துடும். தெரியுதாம்மா? எல்லாம் நல்லா கிளியரா இருக்கா? இப்ப இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கணும். இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்ப நான் தைக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் அளவு எடுக்கவே மாட்டேன். அப்படியே மார்க் பாக்ஸும் போட மாட்டேன். பாக்ஸ் போடாம இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் வைப்பேன், வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிருவேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யறீங்க அப்படின்றதுனால அதுக்கு தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த கார்னர்ல இருந்து வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இதுல இப்படி வளைவு போட்டுடணும். அடுத்தது ஷோல்டர். ஷோல்டருக்கு என்ன பண்ணணும், இந்த ஜாக்கெட்ல உள்ள ஷோல்டரை எடுத்து அப்படியே இங்க வச்சிடணும். இந்த இடத்துல இருந்து இங்க வைக்கிறோம். இப்ப இந்த பாடிக்கும் கை ஜாயின் பண்ண தையல் இங்க இருக்கு, தெரியுதுங்களா? பாடியும் கையும் ஜாயின் பண்ண தையல் இங்க இருக்கு. இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இங்க மார்க் பண்ணிக்கணும். ஒரு 3/4 இன்ச் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்காக ஒரு இன்ச் டேப்பை தூக்கி வச்சு அங்க பாத்துட்டு இருக்கணும்னு கிடையாது. ஓரளவுக்கு இந்த அளவு இருந்தாக்கா, ஏன்னா இப்ப நீங்க ஜட்டி நிக்கர் இதெல்லாம் தைச்சிருக்கீங்க, தைக்கும் போதே உங்களுக்கு 1/2 இன்ச் பிடிச்சி தைங்க அப்படின்னு சொல்லும் போது இதுதான் 1/2 இன்ச்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்லையா. அது மாதிரி அதை விட கொஞ்சம் கூட வச்சுக்கிறீங்க. இப்ப 3/4 இன்ச்னா இந்த இடத்துல தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆம்கோல் அளவு எடுக்கணும். ஆம்கோல் அளவு இதுதான் எல்லாருக்குமே ரொம்ப வளைச்சு வைக்கிறது கொஞ்சம் அளவு சரியா வராது, அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இப்ப எப்படின்னா இந்த இடத்துல இருந்து இங்க மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்த இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த ஜாக்கெட் எந்த ஷேப்ல இருக்குதோ அந்த அளவுக்கு இப்படி வச்சிடுறீங்க. வேற எதுவும் செய்ய வேணாம். இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஒரு கையை மட்டும் நவுத்திட்டு லைட்டா இந்த ஒரு வளைவுக்காக இப்படி நவுத்தி இப்படி வச்சிடும். இப்ப பாடியுடைய அளவு இதோட முடிஞ்சிடுச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா பிளஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த அளவு இதுல இருக்கு. இப்ப தையல் இங்க இருக்கு உங்களுக்கு. இந்த ஆம்கோல் தையல் பாடியும் கையும் ஜாயின் பண்ண தையல் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறல அந்த இடத்துல இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு மேல ஏத்தியும் வைக்க கூடாது, கீழே இறக்கியும் எதுவுமே பிளஸ் பண்ணக்கூடாது. அந்த தையல் எங்க இருக்கோ அதுக்கு நேரா அப்படியே மார்க் பண்ணிடணும். தெரியுதுங்களா? புரியுதாமா? எதுவும் டவுட் இல்ல? இல்லைங்க மேம். அப்படியே எடுத்து இப்படியே வச்சு இப்படி செய்யக்கூடாது. இப்ப இந்த பிளவுஸ் இப்படி பார்த்தோம்னா அப்படியே இருக்குதுல்ல, இப்படி வளைவா இப்படி இருக்குல்ல, அதை லைட்டா என்ன பண்றீங்க, இப்படி இப்படி தூக்குற மாதிரி. ஏன்னா நமக்கு ரவுண்டு வளைவு வரணும் இல்லையா, அதனால இப்படி லேசா நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி வச்சோம்னா இப்படியே இருக்கும். அது லேசா இப்படி தூக்குன மாதிரி இப்படி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். நீங்க உங்களுடைய பிளவுஸை எடுத்து வச்சு இந்த ஹாம்கோல் வளைவுலாம் நீங்க போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வளைவு கண்டிப்பா வரும். இல்லைன்னாக்கா நீங்க எல்லாம் ஜட்டி கட் பண்ணும்போது எப்படி இங்க இருந்து இப்படி வந்து இப்படி கட் பண்ணீங்களோ அதே மாதிரியே வரும். வளைவா வரணும், கரெக்டா அந்த வளைவு வரணும்.
இப்ப இதுல இருந்து அளவு எவ்வளவு இருக்குன்னு அளந்து பாத்துக்குங்க. இதுல 3.5 இன்ச் இருக்கு. 3.5 இன்ச்சுன்றது ரொம்ப சின்னதா இருக்கும். ஓரளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நான் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா அக்கிள் கடிக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா, ரொம்ப சின்னதா இருந்ததுனாக்கா சரி வராது. அதனால 3.25 வைக்கிறேன். 3.25 வைக்கிறேன். இப்ப ஓரளவுக்கு மார்பு சுற்றளவு 9 இருந்ததுனாக்கா அவங்களுக்கெல்லாம் நீங்க 4.25 அளவுக்கு வைக்கலாம். 4.5 4.25 வைக்கலாம். இதுவே 10 இன்ச்சு வருது அப்படின்னும் போது 5 5.25 அளவு. ஒரு சிலருக்கு கை கொஞ்சம் மொத்தமா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இப்ப இதுல நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? 3.25. இப்ப அதே 3.25 எடுத்து இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்ப இதுல இருந்து 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அந்த கார்னர்ல இருந்து இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து வளைவு போட்டுடணும். இப்படி வளைவு போட்டுருவோம். தெரியுதுங்களா? அவ்வளவுதான். இதுல இந்த வளைவு போட்டுடணும். அடுத்தது முன்கழுத்து கட் பண்ணிட்டு அப்புறமா பின் கழுத்து எப்படி கட் பண்றதுன்னு சொல்றேன். இப்ப இது புரியுதாமா? இது உங்களுக்கு நானே அளவு உங்களுக்கு எழுதி நான் அனுப்பிச்சிடுறேன். நீங்க முன்கழுத்து எவ்வளவு வைக்கணும், பின் கழுத்து எவ்வளவு வைக்கணும் அப்படின்றத நான் அளவு எழுதி அனுப்பிச்சிடுவேன். இப்ப செஞ்ச மெத்தட்ல நீங்க அதுல வரைஞ்சு நீங்க எனக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி காமிக்கணும், தச்சு காமிக்கணும். இப்ப மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிப்பு பாகம் இருக்கணும். அப்படி மடிப்பு பாகம் வைக்காம நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா பேக் சைட்ல ஜாயிண்ட் போடுற மாதிரி ஆயிடும். எந்த ஜாக்கெட்லயுமே பேக் சைட்ல ஜாயிண்ட் இருக்காது. இந்த பாருங்க, இந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல வெட்டு பாகமா வச்சு செஞ்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஜாயின் பண்ற மாதிரி வந்துடும். அதனாலதான் மடிப்பு பாகம் வச்சு செய்யுங்கன்னு சொல்றது. மேம் நந்தினி பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் அளவு எடுத்தீங்கல்ல மேம், ஆமா, அது மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்க மேம். 18 வச்சோம். சரிங்க மேம். 18 வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா அதை 2ஆ மடிச்சு போட்டுட்டு அப்ப மடிச்சு போடும்போது 9 இன்ச்சு வருது. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இந்த சைட்ல மடிச்சு போடும்போது 4 மடிப்பு வந்துருது. சரிங்க மேம். தேங்க்யூ மேம். சரி. இப்ப முன்கழுத்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணும்போது ஜாக்கிரதையா கட் பண்ணணும். ஏன்னா நீங்க மார்க் பண்ணிட்டு சிலர் என்ன தெரியுமா பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம்ல, கட் பண்ணிட்டு அப்படியே நேரா இப்படி வந்துருவாங்க. அப்ப அந்த ஜாயிண்ட் வேஸ்டா போயிடும். அதனால மார்க் நம்ம இது வந்து வளைவு வரணுன்றதுக்காக தான் இந்த பாக்ஸ் போடுறது. நீங்க ஜாக்கிரதையா இந்த இடத்துல கவனமா செய்யுங்க. அடுத்தது பின் துண்டுக்கு பின் கழுத்துக்காக நம்ம இங்க மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இங்க இருந்து வச்சு பின் கழுத்து அளவு எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம்.
இப்போ இங்கேருந்து 3/4 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து வளைவு போட்டுடணும். முக்காஞ்சு இருக்கான்னு பாருங்க. அது நம்ம போட நம்ம கரெக்டா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்ப 3/4 இன்ச்சு வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணிட வேண்டியதுதான். அந்த வளைவுல மட்டும் கை எடுக்காம அப்படியே திருப்பி எடுத்துட்டோம்னா கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. அந்த இடத்துல நிறுத்துனீங்க அப்படின்னாதான் அந்த இடத்துல இங்க ஒரு கட்டிங் ஆயிடும், திருப்பி ஒரு கட்டிங் வரும், இந்த இடத்துல ஒரு கட்டிங் வரா மாதிரி வந்துடும். அதனால கரெக்டா ஒரே வளைவா கொண்டு வந்துடுங்க. இப்ப கழுத்து வேலை முடிச்சிட்டோம். அடுத்தது மடிச்சு தைக்கணும் இல்லையா? இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. அடையாளத்துக்காக இந்த இடம் வரைக்கும் மடிச்சு தைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அர்க்கட் பண்ணிக்கணும். சின்னதா பண்ணணும், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹாம்கோல் கட் பண்ணும்போது 4 பீஸையும் சேர்த்து ஒண்ணா வச்சு கட் பண்ணிடணும். இப்ப கட் பண்ணிட்டோமா? இதுல அடுத்து இவ்வளவுதான் மார்பு சுற்றளவு அப்படின்றது தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இதுல ஆழம் எடுக்கணும். ஆழம் எடுத்தாதான் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு சிலர் ஜாக்கெட் போட்டிருக்கிறது பார்த்தோம்னா இந்த இடத்துல சுருக்கம் இருக்கும். ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல சுருக்கம் இருக்கும், இப்படி தூக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஆழம் எடுக்காம தைச்சிட்டாக்கா அந்த மாதிரி சுருக்கம் வரும். நம்ம இந்த இடத்துல ஆழம் எடுத்து தைக்கிறோம். தைக்கும் போது என்ன ஆயிடும் உங்களுக்கு, இந்த துணி நல்லா நவுந்து இழுத்து தைக்கும் போது இந்த இடம் பட்டையா அழகா வந்துடும். இப்ப இதுல ஆழம் எடுப்போம். மேம் தைக்கும் போது மட்டும் எங்க இது அது மட்டும் சொல்லிடுங்க மேம். தைக்கும் போது கையில தைக்கிறவங்களுக்கு எப்படி தைக்கணும்னு சொல்லிடுங்க மேம். சரி சரி. ஆழம் எடுக்கிறத பாத்துங்க எப்படி செய்யறான்னுட்டு. ஏற்கனவே நம்ம கட் பண்ணிருக்கிறோம்ல, அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வச்சுங்க. இது சின்ன ஜாக்கெட்ன்றதுனால ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கிறேன், இல்லைன்னா 3/4 இன்ச் வைக்கணும். 3/4 இன்ச் வச்சோம்னா கரெக்டா இருக்கும். கொஞ்சம் பெரிய ஜாக்கெட்டா இருந்ததுன்னா. இப்ப இதுல 1/2 இன்ச் தான் வச்சிருக்கேன். 1/2 இன்ச் எப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, அது இங்க இருந்து பாருங்க. இப்படி இதுல இருந்து 1/2 இன்ச் அளவுக்கு இதை மார்க் பண்ணிருக்கிறேன். இதுல நீங்க இங்க இவ்வளவு தூரம் விட்டுடணும். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு விட்டுடுங்க. 3/4 இன்ச் 1 இன்ச் அளவுக்கு விட்டுடுங்க. இந்த மார்க் பண்ணிக்கிறோம்ல, அர்க்கட் பண்ணிக்கிற இடத்துல இருந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து ஆழம் எடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி அதே மாதிரி இங்க ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுறோம் இல்லையா? அப்ப முடிக்கும் போது அதே மாதிரி அந்த 1/2 இன்ச் அளவுக்கு முடிச்சிடணும். இப்ப இதுல 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் மட்டும் 2 பீஸ் இப்படி எடுத்துக்கிறேன். இதுல இருந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப மெல்லிசா அப்படியே ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா இந்த 1/2 இன்ச்சுக்கு இப்படி கொண்டு வந்து இதை முடிச்சிட்டேன் பாருங்க. இதோட முடிச்சிட்டேன். அப்ப அந்த கோட்டுக்கு மேல போனோம்னா அப்ப இங்க குறையும். அப்ப முன் துண்டுல ஷோல்டருடைய அளவு கம்மியாயிடும். அவ்வளவுதாம்மா. இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டருக்கு இது வந்து மாறிடும், அதனால அளவு கரெக்டா தெரியறதுக்காக அங்க பண்ணிருக்கிறோம். இந்த இடத்துக்கு நேரா ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது முன் துண்டு அப்படின்றது உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த ஆழத்தை பார்த்து இந்த அர்க்கட் பார்த்தோம்னா முன் துண்டுல தான் ஆழம் எடுத்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இவ்வளவுதான். இப்ப பாடி மட்டும் கட் பண்ணிட்டோம். அடுத்தது கை கட் பண்றது எப்படின்றத பாத்துங்க. இப்ப நீங்க எடுத்திருக்கிறது என்ன அளவு மேம்? இதுவா? இது இல்ல நானே இதுல செக் பண்ணிட்டு இருக்கேன். இது 10 என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஜாக்கெட் பிட்ட நம்ம அந்த ஜட்டி ஓப்பன் பீஸ் இதெல்லாமே இதுல இருந்து எடுத்துட்டோம்ல, அதனால இதுல வெட்டுறதுக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கேன். நான் அளவு வைக்கும் போது உங்கள்கிட்ட சொல்றேன்.
இப்பமா சிங்கிள் பீஸா இருக்குது. இப்ப இது சிங்கிள் பீஸா இருக்குது இல்ல, இதுல என்ன பண்றோம், இப்படி மடிச்சு போடுறோம். மடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு பிளவுஸ் கட் பண்ணும்போது பாடி கட் பண்ணது போக மீதி உள்ளது கைக்குன்னுட்டு துணி நிறையாவே மீறும் உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, பிளவுஸ் கட் பண்ணிட்டு பாடியை கட் பண்ணிட்டு மீதி உள்ள துணி எடுத்து இப்படி 2ஆ மடிச்சு போடுறீங்க. அதுக்கப்புறமா இந்த பீஸை எடுத்து இப்படி மடிச்சுக்கணும். இப்ப 4 மடிப்பா இருக்கா, இது 2 இதுல 2 4 மடிப்பு இருக்கு. மடிப்பு பாகம் நம்ம பக்கம் வர மாதிரி வச்சிடணும். அடுத்தது இந்த பிளவுஸ்ல இப்ப உயரம் சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறீங்க. இப்ப இதுல இந்த இடத்தோட ஷோல்டர் ஜாயின் பண்ணது இங்க இருக்கு. ஷோல்டர்ல இருந்து கை ஜாயின் பண்ண தையல் இங்க இருக்கு. அந்த இடத்துக்கு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நான் விட்டுட்டேன்னா, இங்க நம்மளும் ஜாயின் பண்ணணும் இல்லையா, பாடியில ஜாயின் பண்ணுவோம். அதனால ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இதுல விட்டுட்டு மீதி உள்ளது 1 இன்ச் அளவுக்கு இங்க துணி இருக்கு. இதுல 1 இன்ச் அளவுக்கு துணி இருக்கு. 1 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச் அளவுக்கு கூட விட்டுக்கலாம். மெல்லி சாதாரண மடிச்சு தைப்போம். அதனால 3/4 இன்ச் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல 1 இன்ச் இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு மேல ரொம்ப பெருசா வைக்கக்கூடாது. கைக்கு ஓரளவுக்கு திட்டமா இருந்தாதான் நல்லா இருக்கும். ரொம்ப பட்டையா மடிச்சா நல்லா இருக்காது. இப்ப இந்த அளவுக்கு துணி வச்சுட்டோம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக. அடுத்தது கை சுற்றளவு எடுக்கணும். இப்ப உயரம் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம உயரம் கண்டுபிடிச்சு வச்சாச்சு. அடுத்தது சுற்றளவு எடுக்கணும். சுற்றளவு எடுக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு இந்த கை இருக்குல்ல, இந்த கையில இந்த ஆம்கோல் சைட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இப்படி எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நேர் பீஸா இப்படி இருக்கும். நம்ம அளவு எடுக்கும்போது கரெக்டான அளவு தெரியும். நீங்க இங்க விட்டுட்டு இவ்வளவு தூரம்லாம் எடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் கிராஸா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து வளைச்சு நம்ம வெட்டுவோம். அப்ப இந்த இடம் கிராஸா இருக்கும். இப்படி எடுக்கக்கூடாது. இதுக்கு நேர் இடம். இந்த கை இருக்குது அப்படின்னா இந்த கைக்கு நேர் இடம் இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கணும். வீட்டுல பிளவுஸ் இருந்ததுன்னா கையில வச்சு நீங்க செஞ்சு பாத்துக்கோங்க. நான் செய்ய செய்ய பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். இப்ப எங்க முடியுதோ உங்களுக்கு அந்த இடத்துக்கு நேரா இப்படி மார்க் பண்ணிக்கிறீங்க. கை சுற்றளவு இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. கை உயரம் கிடைச்சது. அடுத்தது கை சுற்றளவும் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம பாடியில எப்படி 1/2 இன்ச் பிளஸ் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி கையிலையும் எப்படி 1/2 இன்ச் அளவுக்கு பிளஸ் பண்ணிக்கிறீங்க. இதுல இந்த பீஸ் கட்டி வச்சு மார்க் பண்ற இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியுதா, புரியுது இல்ல அளவு? ஓரளவு கொஞ்சம் புரியுது மேம். அப்புறம் போக வீடியோ பார்த்தா ஓகே ஆயிடும் நினைக்கிறேன் மேம். இல்லைன்னா மார்க்கர்ல செய்யறேன் பாருங்க. இதுல கரெக்டா தெரியுதா பாருங்க. இப்ப எல்லாம் டார்க்கா தெரியுது மேம். தெரியுதுங்களா? நீங்க வீடியோ சென்ட் பண்ணுங்க மேம், அப்பதான் மேம் புரியும். சரி. இது ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக மார்க் பண்ண எல்லா இடத்தையுமே கட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் எனக்கு மார்க் பண்றதுக்கு நீங்களும் அதே மாதிரி செஞ்சு கட் பண்ணிட்டு போறீங்கன்னு பாக்குறேன். இது மாதிரிலாம் செஞ்சோம்னாக்கா நமக்கு பிளவுஸ்ல இப்ப மார்க்கரு இதுல வந்து அப்படியே பதிஞ்சிடும். அதுக்காக தான் நான் இதை எடுக்கல. இப்ப இங்க இருந்து என்ன பண்றீங்க, 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இது சின்ன அளவுன்றதுனால 3 இன்ச்சு மார்க் பண்ணா போதும். இங்க இருந்து 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். கை ஷேப் இது பேரு. இப்ப நம்ம வைக்கிறது பேரு கை ஷேப்பு. இங்க இருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து 1 இன்ச் அளவுக்கு இங்க ஒரு புள்ளி வச்சுக்கிறீங்க. இதுல இருந்து 1 இன்ச்சு புள்ளி வச்சுட்டு இப்படி கொண்டு போயிடணும். இதுதான் கை. தெரியுதுங்களா கை எப்படி வரைஞ்சிருக்கிறேன்னுட்டு? தெரியுது மேம். அளவு ஜாக்கெட்டை எடுத்து வச்சு உயரத்தை எடுத்தோம். உயரம் வைக்கும்போது இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். அதே மாதிரி கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இங்க விட்டுடுறோம். நமக்கு கை உயரம் கரெக்டா கிடைச்சிடுது. அடுத்தது கை சுற்றளவு எடுக்கணும். கை சுற்றளவு எடுக்கும்போது என்ன பண்றீங்க, இந்த இடத்துல இருந்து
இங்கே கரெக்டா பாத்துக்கணும். இங்க ரொம்ப தூரம் இப்படி விட்டுட்டு எல்லாம் போய் எடுக்கக்கூடாது. கரெக்டா இந்த மடிப்புல இப்படி வைக்கணும். துணியை வச்சு இந்த இடத்துல இருந்து நமக்கு முடிகிற இடத்துல இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, இங்க இருந்து 3 இன்ச்சுக்கு கை ஷேப்புக்கு மார்க் பண்றீங்க. கை ஷேப்புக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல இருந்து 1 இன்ச் அளவுக்கு ஒரு புள்ளி வச்சுட்டு இதுல இருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி மார்க் பண்ணணும். செய்வீங்களா? கை நீங்க எல்லாருமே ஒரு 2 தடவை எனக்கு கை மார்க் பண்ணி மட்டும் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறீங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் கூட செய்யலாம். கை மட்டும் எனக்கு வரைஞ்சி காமிங்க. இப்ப கட் பண்றேன் பாருங்கம்மா. இப்ப இதுல 3/4 இன்ச் அளவுக்கு இங்க ஒரு அர்க்கர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல அர்க்கர் பண்ணிக்கணும். இந்த அர்க்கர் பண்றது ஷோல்டர்ல கரெக்டா வந்து ஜாயிண்ட் ஆகணும். பாடியுடைய ஷோல்டரும் இது இந்த அர்க்கரும் ஒன்னா இருந்ததுன்னா தான் கை கரெக்டா வந்து சேர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதுல என்ன பண்றீங்க, ஆழம் எடுக்கணும். ஆழம் எடுக்கிறது நான் தைக்கும் போது உங்களுக்கு எப்படின்னு ஈஸியா சொல்லித்தரேன். இப்ப இதோட இருக்கட்டும். இந்த கட் பண்ண பீஸ் இது எல்லாமே தேவைப்படுமா? இதெல்லாம் ஓப்பன் பீஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீஸ் எல்லாம் தேவைப்படும். இப்ப தைக்கிறது எப்படின்னு பாத்துடலாம் வாங்க. இப்ப இப்ப இதுல கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல இந்த பீஸ் என்ன பண்ணணும், இந்த ஷோல்டருக்கு நேரம் கட் பண்ணிக்கிறோம்ல இந்த நேரம் இப்படி பிடிச்சிடணும். அதே மாதிரி இந்த சைட்லயும் இப்படி பிடிச்சிடணும். இதுல ஷோல்டர்ல ஃபர்ஸ்ட் தையல் போடணும். 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம்ல அதே மாதிரி இந்த 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி தையல் போடணும். அங்க கெட்டி தையல் தானே மேம்? இந்த இடத்துல கெட்டி தையல். ஜாயின் பண்றது எல்லாமே கெட்டி தையல்மா.
இதுல மட்டும் கொஞ்சம் தூரம் நூல் விட்டு கட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நம்ம இப்படி எடுத்து கை ஜாயின் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு பிரியாம இருக்கும். இல்ல நீங்க நுனியில இப்படி வரைக்கும் கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த இடம் இப்படி எடுத்துட்டு வந்துடும். அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நூல் விட்டு செய்யுங்க. இப்ப ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு அடுத்தது இங்க அர்க்கட் பண்ணிக்கிறோம்ல, இதுக்கும் இதுக்கும் இப்படி மடிச்சுக்கணும். இந்த அர்க்கட் பண்ணதுக்கும் இந்த அர்க்கட் பண்ணதுக்கும் இப்படி மடிச்சுக்கணும். கையால செய்யறவங்க இப்ப செய்யறத நீங்க எம்மிங் பண்ணிடணும். விசில் தெரியாம இருக்கிறதுக்காக இது கொஞ்சோண்டு ஒரு மடிப்பு மடிச்சிடுறோம். இந்த அர்க்கடோட இல்லது அப்படியே ஒரு தையல் போடணும். புரியுதாம்மா செஞ்சிருக்கிறது? புரியுது மேம். இப்ப இந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணிக்கோங்க கையால செய்யறவங்க. அதே மாதிரி இந்த சைடு மடிச்சு வச்ச மாதிரி அதே மாதிரி இந்த சைட்லயும் மடிச்சு வச்சிடணும். மடிச்சு தைக்கும் போது இந்த ஜாயிண்ட் எந்த பக்கம் இருக்கோ அதே பக்கம் தான் இதையும் மடிச்சு தைக்கணும். கரெக்டா அந்த அர்க்கட் பண்ண அளவோட மடிச்சிருக்கோம். இப்ப ரெண்டு சைடும் மடிச்சு வச்சாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது ஓப்பன் பீஸ் வைக்கணுமா? இதுல எப்படி ஓப்பன் பீஸ் வைக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே அடையாளம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அர்க்கட் பண்ணியிருப்போம். இதுதான் ஆழம் எடுத்த பக்கம், இது முன்துண்டு. முன்துண்டுல தான் நம்ம ஓப்பன் பீஸ் வைக்கணும். அப்ப இந்த மடிப்பு இது இருக்குது இல்ல, கரெக்டா இந்த சென்டர் தெரியுது இல்லையா? இது மடிச்சு தைக்கிறதுக்காக ஈஸியா இருக்கணும்னு நான் இந்த இடத்துல கட் பண்ணி விடல. இப்ப இந்த இடத்துல ஒரு பீஸ்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு பீஸ்ல மட்டும் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு நேத்து நம்ம ஓப்பன் பீஸ் வச்சோம் இல்லையா, இந்த ஆம்கோல் பீஸ் தான் ஓப்பன் பீஸ்க்கு கரெக்டா இருக்கும். இது பத்தல. இந்த பீஸ் கரெக்டா இருக்கு. எக்ஸ்ட்ரா மீதி இந்த பீஸ் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த சைட்லயும் கொஞ்சம் துணி இருக்கு, இந்த சைட்லயும் கொஞ்சம் துணி இருக்குது. அந்த அளவுக்கு இந்த பீஸ் எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணும்போது ரொம்ப கவனமா கட் பண்ணணுமா? இந்த கையெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறீங்கல்ல, நீங்க மட்டும் அவசரத்துல என்ன பண்ணிடுவீங்க, ஓப்பன் பீஸ் கட் பண்றேன்னு கையை கட் பண்ணிடுவீங்க. அதனால அப்படி உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல கையின்னு எழுதி ஒரு பின் பண்ணியாவது வச்சிடணும், எட்ட வச்சிடணும். இந்த மாதிரி வேஸ்ட் துணியை தனியா வைக்கணும், கட் பண்ண துணியை தனியா வைக்கணும். இதோடைய அகலம் 2 இன்ச்சு சொல்லியிருக்கார். சரிதா, ஞாபகம் இருக்கா? ஓப்பன் பீஸ்க்கு நமக்கு 2 பீஸ் வேணும் இல்லையா? கொக்கி பீஸ் ஒன்று, எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று. அப்ப என்ன பண்ணணும், 2 பீஸ் கட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல பக்கத்துல எடுத்துக்கணும். இது நல்ல பக்கம், ஜாயின் பண்ண பக்கம் உள் பக்கம் போயிடுச்சுது. இதுல ஒரு பீஸ என்ன பண்ணணும் சொல்லுங்க அண்ணா? ரெண்டாம் மடிக்கு தைக்கணும். ரெண்டா மடிச்சு வச்சு ஒரு தையல் போட்டுடணும்.
இதுக்காக தான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் அடுத்தடுத்து தேவைப்படும், ஒரு ட்ரெஸ் தைக்கும் போது தேவைப்படும் அப்படின்ட்டு தான். இப்ப இந்த இடத்துல கொஞ்சோண்டு மீற மாதிரி வச்சுட்டோம், 2 பீஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டோம், முன்ன பின்ன இல்லாம. அடுத்தது என்ன பண்றீங்க, இந்த பீஸை இப்படி மடிச்சுக்கணும். இப்ப வைக்கிறது நம்ம கொக்கி பீஸ் வைக்கிறோம். இதுல ஏன் நான் மேல மடிச்சு தைக்கல அப்படின்னா, கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்க போறோம். அப்ப அதுல இந்த பிசுறு தெரியாம சரியாயிடும். இப்ப கொக்கி பீஸ் வச்சுட்டோமா, அடுத்தது எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கும் போது அதே மாதிரி இந்த பீஸ் வைக்கும் போதும் நீங்க ஜாக்கிரதையா செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னா, என்ன பண்ணிடுவீங்க தெரியுமா, இங்க கழுத்து இருக்கு, இதுல ஹாம்கோல் இருக்கு. இந்த பக்கத்துல ஓபன் பீஸ் வைக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணிடுவீங்க, இங்க கொண்டு வந்து வச்சிருவீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி செய்வாங்க, அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு இருப்பாங்க. அதனால அந்த மிஸ்டேக் நடந்ததெல்லாம் நான் சொல்றேன். அந்த மாதிரிலாம் செய்யாம நீங்க என்ன பண்றீங்க, இதுல அப்படி இல்லைன்னா இந்த கழுத்து நீங்க இப்படி கட் பண்ணிடுறீங்களே, பென்சிலை எடுத்து இதுல ஒரு மார்க் வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த இடத்துலதான் ஓபன் பீஸ் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பக்கத்துல ஒரு ஓபன் பீஸ், இங்க ஒரு ஓபன் பீஸ் வச்சீங்கன்னா சரியா போயிடும், மாறாம இருக்கும். இது வேஸ்ட்ன்றதுனால நான் இதெல்லாம் செய்யறேன். நீங்க நல்ல துணியில எல்லாம் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. வெளியில தெரியாத மாதிரி செஞ்சுக்கலாம் வேணா. ஃபர்ஸ்ட் செய்யறது நீங்க வேஸ்ட் துணி தான் செஞ்சு பார்க்க போறீங்க. அது உங்களுக்கு மனசுல பதிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மாறாது. இப்ப என்ன பண்றோம், இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்து இப்படி வைக்கிறோம். இங்க கொஞ்சோண்டு துணி மீறுற மாதிரி வச்சிடணும். அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சி தையல் போடணும். இதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த தையல் மேலேயே வச்சு தையல் போடணும். இப்ப நீங்க தைக்கிறது வந்து எம்மிங் தானே மேம்? ஆமா, இதெல்லாம் ஹெம்மிங் பண்ணணும். இந்த இடத்துல கெட்டி தையல் போடணும், இந்த இடத்துல இப்ப செய்யறது ஹெம்மிங் பண்ணணுமா. இதுல எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ண வேண்டும். ஓபன் பீஸ் வச்சாச்சு. இது எக்ஸ்ட்ரா பீஸ், இது கொக்கி பீஸ். எப்பயுமே கொக்கி பீஸ் இப்படி மேலதான் வரணும். ஏன்னா இது இதுலயே உள்ள துணியிலேயே அப்படியே இருக்கும். இது எக்ஸ்ட்ரா நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப நீங்க ஒரு சிலர் மாத்தி கூட அளவுக்கு வர ஜாக்கெட்ல பார்த்தோம்னா, புதுசா கத்துக்கிட்டவங்க ஒரு சிலர் தைச்சிருந்தாங்கன்னா அப்படி தெரியுமா இருக்கும். இதுல பார் கட்டியிருப்பாங்க, இதுல கொக்கியை கட்டியிருப்பாங்க. அப்ப என்ன ஆயிடும், உங்களுக்கு ஒரு பக்கத்து கழுத்து லூஸ். அடுத்தது இப்ப கிராஸ் பீஸ் வச்சிருவோம்ப்பா. பயந்துட்டீங்களாப்பா, மேல பல்லி விழுந்துருச்சு, அதான் கத்திட்டேன். ஓகே ஓகே மேம். அடுத்தது கிராஸ் பீஸ் வைக்கிற பாருங்க.
இப்ப நம்ம கழுத்து பெருசா கட் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த பீஸ் நல்லா பெருசா இருக்கும். இந்த பீஸ்லயே கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணிடலாம். இது சின்ன கழுத்துன்றதுனால இது அந்த அளவுக்கு பத்தாது. இருந்தாலும் உங்களுக்கு நான் மெத்தட் சொல்லிடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. கழுத்து பீஸ் எப்பயுமே கிராஸ்ல தான் கட் பண்ணணுமா. இப்ப இந்த கழுத்து பீஸ் எடுத்து இப்படி இழுத்து பார்த்தோம்னாக்கா இது நேர் பீஸ். இதுல இருந்து இது ஸ்ட்ரைட்டா அப்படி வச்சு இழுத்து பார்த்தோம்னா இழுக்காது, அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்டிப்பா நிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே இந்த இடத்துல இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த கிராஸ்ல இப்படி கோடு மாதிரி விழுது பாருங்க, இதுதான் கிராஸ் பீஸ். கிராஸ் பீஸ்ல கட் பண்ணி நம்ம இந்த கழுத்துக்கு பீஸ் கொடுக்குறோம் அப்படின்னும் போதுதான் உங்களுக்கு கழுத்து ரவுண்டு கரெக்டா இருக்கும். ஏன் நேர் பீஸ்ல செய்யக்கூடாதா அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம்லாம் கொஞ்சம் தூக்குற மாதிரி ஆயிடும், கழுத்து உடம்புல படிஞ்ச மாதிரி வராது. அதனால என்ன பண்றீங்க, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல் எடுத்து, இதெல்லாம் நீங்க நியூஸ் பேப்பர்ல வச்சு செக் பண்ணி பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வச்சு கோடு போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி கிராஸ்ல இப்படி கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு கட் பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்ல, இத இப்படி எடுத்து வச்சு இந்த இடத்துல இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு எடுத்து இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இது மேல இப்படி தையல் போட்டாலும் போடலாம். அப்படி இல்ல தைக்க தெரியும் அப்படின்னாக்கா இதெல்லாம் கெட்டி தையல் போடணும், இல்ல ஓட்டு தையல் போட்டுடலாமா நந்தினி. இதுல என்ன பண்றீங்க, இப்படி வச்சுட்டு கிராஸ்ல இதுவும் கிராஸா இருக்கணும், இந்த பக்கம் கிராஸா இருக்கணும், இதுவும் கிராஸா இருக்கணும். இப்படி வச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்க, இது ரெண்டும் இந்த மாதிரி ஷேப்ல இப்படி இருந்ததுன்னா நீங்க அதை எடுத்து வச்சு இப்படி தையல் போடலாம். கொஞ்சோண்டு இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், இந்த சைட்லயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். நீங்க தையல் போடுறது எப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல வி ஷேப் மாதிரி வருது பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வந்து முடிக்கும் போது அதே மாதிரி இந்த வி ஷேப்ல கொண்டு வந்து முடிக்கணும். இந்த மாதிரி தைக்க வந்தா பாருங்க, இது உடனே செய்யறதுக்குன்னா வராது. எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்ப இந்த மாதிரி செஞ்சுட்டோம் இல்லையா, அடுத்தது எனக்கு இந்த மாதிரி செய்ய வரல அப்படின்னா என்ன பண்றீங்க, இந்த பீஸையும் எடுத்து ஒண்ணா அப்படி வச்சுக்கோங்க. நேர் தையலா போட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு சிலர் தைச்சிட்டு பார்த்தாக்கா இந்த இடம் இப்படி விரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி அது ஏன் அப்படின்னா ஒரு சைட்ல அதிகமா பிடிச்சிருப்பாங்க, ஒரு சைட்ல கொஞ்சமா பிடிக்கும் போது அப்ப என்ன ஆயிடும், இப்படி பார்த்தோம்னா பட்டையா இருக்காது, கொஞ்சம் லூஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், திருப்பி அந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு தையல் போடணும். தையல் போட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வரும். ஒண்ணு தைக்கும் போதும் பாத்துக்கணும், இந்த இடம் இப்ப நல்ல பக்கமா இருக்குது இல்லையா, இப்ப நம்ம இப்படி தைச்சிட்டு இப்படி திருப்பினோம்னா ரெண்டுமே நல்ல பக்கமா வருதா அப்படின்றத பாக்கணும். சும்மா தைக்கிறத பிரிச்சு பிரிச்சு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஐடியா பண்ணி செய்யுங்க. ஒரு சிலர் தைக்கும் போது ஒரு நூல் கண்டு காலி ஆயிடும், சும்மா பிரிச்சு பிரிச்சு செய்வாங்க. இப்ப இது செஞ்சிட்டோம், இது 10 தான் பார்ப்போம், இல்லைன்னாக்கா எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி தைச்சிட்டோம்ல, இதுல ஜாயின் பண்ணது எல்லாம் ஒரே சைடா வந்திருக்கா அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு இந்த ஜாயின் பண்ணிருக்கிறோம்ல, இந்த பக்கத்துல ஓப்பன் பீஸ்க்கு மடிச்சா மாதிரி ரெண்டு பீஸையும் ஒண்ணா அப்படி வச்சு
இந்த இடத்துல தையல் போடணும். இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல இப்படி தையல் போட்டுட்டே வரணும். இப்போ இப்படி செஞ்சுட்டோம்லம்மா, இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொஞ்சம் ஒன்று நவுந்திருக்கும். அதனால லைட்டா அதை கட் பண்ணி விட்டுருங்க. மடிப்பு இந்த பக்கம் இருக்கணும். இந்த சைடு தான் நான் பிசிறு பக்கத்துல தான் கட் பண்ணி விடுறேன். அடுத்தது ஓப்பன் பீஸ். இப்போ கழுத்து பீஸ் கொடுக்கும்போது என்ன பண்றீங்க, நல்ல பக்கமா எடுத்துக்கணும். ஜாயின் பண்ணது இது உள் பக்கம் இருக்கு, நல்ல பக்கம் இப்போ வெளியில இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்ல பக்கத்துல இப்படி வைக்கணும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இப்படி வச்சிடணும். இந்த ஓப்பன் பீஸ் மேலேயே வரணும். 4 இன்ச் அளவுக்கு பிடிச்சி தையல் போடணும். இழுக்கக்கூடாது. ஏன்னா இதுவும் கிராஸ் பீஸ், இதுவும் கிராஸ்ல தான் இருக்கும். அதனால கிராஸ் பீஸா இருக்கும். அப்ப அப்படியே வச்சு தையல் போடணும். எதையுமே இழுக்கக்கூடாது. இது எக்ஸ்ட்ரா பீஸ், பார் கட்டுற பீஸ். எந்த பீஸா இருந்தாலும் அந்த பீஸ் மேல நம்ம கழுத்து பீஸ் வச்சுதான் தையல் போடணும். இப்ப என்ன பண்றீங்க, இந்த ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, இது இப்படி ஃப்ரண்ட்ல வர மாதிரி இப்படி நவுத்தி விட்டுருங்க. நான் இப்ப செய்யும் போதே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் இப்படி தைச்சிட்டு வரும்போதே என்ன பண்ணுவேன், இதை லைட்டா இப்படி காலையில இப்படி தூக்கி தூக்கி இப்படி செய்வேன். அப்பதான் அந்த ரவுண்டு வரும். அப்படியே வச்சுட்டே செய்யக்கூடாது. நீங்க உங்க மிஷின்ல இப்படி பேக் சைடு இருக்கும், லேசா இப்படி தூக்கிட்டு இப்படி செய்யும் போது உங்களுக்கு அப்படியே லூஸ் கொடுத்து வளைஞ்சு கொடுக்கும் இந்த இடம். நான் இப்படி காலால லேசா இந்த இடம் இந்த பெடல் லூஸ் கொடுக்கும் பாருங்க, அப்படியே நல்லா உத்து பாத்தீங்கன்னாக்கா. அவ்வளவுதான். இதோட கிராஸ் பீஸ் இப்ப முடிஞ்சிருச்சு. வேற கொஞ்சோண்டு கட் பண்ணி இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட நின்றுச்சு. இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கலாம். இந்த கை கட் பண்ண பீஸ்ல கொஞ்சோண்டு கிராஸா இருக்குது இல்லையா, இதை எடுத்துக்கலாம். அதுல தையல் போட்ட மாதிரியே இதுலயும் தையல் போட்டுருங்க. மேம் நான் ஷால்ல பேசுறேன் மேம். எனக்கு ஒரு டவுட் மேம். என்னம்மா? இப்ப கிராஸ் கட் பண்ணி இப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்கல்ல மேம் ஜாக்கெட்ல, ஆமா. அது கொஞ்சம் கிளியரா எனக்கு கொஞ்சம் இது பண்ணி அனுப்பிச்சுடுங்க மேம், வீடியோல கொஞ்சம் பொறுமையா. சரிம்மா சரிம்மா. ஓகே. அதுல ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணல, உங்களுக்கு இந்த மாதிரி தீந்துருச்சுன்னு வச்சுங்க. இப்ப பாதியில இப்படி முடிஞ்சிருச்சு. இது அடுத்தது இதுக்கு மேல பத்தல அப்படின்னா என்ன பண்றீங்க, லைட்டா இந்த இடத்த பிரிச்சு கூட விட்டுடலாம். சரி ஓகே மேம். எந்த மெத்தட்ல வேணா செய்யலாம். இந்த பாருங்க இப்படி பிரிச்சு விட்டுட்டோமா. அடுத்தது நீங்க இப்ப கொஞ்சோண்டு கிராஸ் பீஸ் இப்படி கட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. கிராஸ்ல தான் கட் பண்ணணும். லைட்டா அப்படி இழுத்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது இழுத்து தெரியும் கிராஸ்ல இருக்கு அப்படின்னுட்டு. அடுத்தது இந்த பீஸ் இப்படி கட் பண்ணிடுறோமா.
நம்ம இதுல பிரிச்சு விட்டுருக்குறோம் இல்லையா, இதுல என்ன பண்றீங்க, இப்படி வச்சு தையல் போடணும். அதை கவனமா பாத்துக்கணும். எப்படின்னா இப்படி தைச்சோம் அப்படின்னாதான் இந்த பிசிர் பாகம் உள் பக்கம் போகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? இப்ப நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம் புரியுது இப்ப மேம். நல்ல பக்கம், இது ஃபுல்லுமே நல்ல பக்கமா வரும். நல்ல பக்கத்துல இதை எடுத்து வச்சு இதை ஜாயின் பண்றோம். இப்ப இந்த மாதிரி ஜாயின் பண்றோம் இல்லையாம்மா, இத இப்படி மடிச்சுக்கிறோம். இப்ப புரியுதா? ஓகே மேம். புரியுதாம்மா? எல்லாருக்குமே புரியுது இல்ல? புரியுதாம்மா? டவுட் இல்ல? இப்ப இத மாதிரி முடிச்சு கொண்டு வந்துட்டோம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணணும். இதுல என்ன பண்றீங்க, இந்த இடத்துல தையல் போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த தையல்ல படாம லைட்டா இந்த நுனியால லைட்டா, ஏன்னா அந்த ஷேப் வரணும் அப்படின்றதுனால லைட்டா இந்த வளைவுல மட்டும் கட் பண்ணா போதும். அதே மாதிரி இந்த வளைவுல மட்டும் கட் பண்ணா போதும். எல்லா இடத்துலயும் கட் பண்ணணும்னு கிடையாது. வளைவுல கட் பண்ணும்போது வளைஞ்சு கொடுக்கும் நல்லா. தையல்ல படாம கட் பண்ணணுமா, தையல்ல பட்டுடுச்சுது அப்படின்னா இந்த சைடு திருப்பும் போது பிசுறு வந்துடும். இப்ப படிமான தையல் போடணும். படிமான தையல் போடும்போது என்ன பண்றீங்க, இந்த பிசிறு பாகம் இப்படி வச்சு தைச்சோம்ல, இப்படி தானே வச்சு தையல் போட்டோம், அதுல அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பீஸை மட்டும் இது மேல இப்படி திருப்பி விடணும். இந்த பிசிறு பாகம் இப்படி கீழ் பக்கமா இப்படி இருக்கக்கூடாது. இப்படி வச்சு தையல் போட்டோம்னா உங்களுக்கு ஸ்டிப்பா இருக்காது கழுத்து. அதுக்காக சொல்றேன், நம்ம தைக்கும் போது இப்படியே வச்சு தையல் போட்டதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மடிப்பை மட்டும், இந்த மடிப்பு பாகம் இருக்குல்ல, இதை மட்டும் இது மேல திருப்பி வச்சு இப்ப படிமான தையல் இந்த பீஸ் மேல வரணும், கீழே இறங்கக்கூடாது, இந்த பீஸ் மேலேயே வரணும். நந்தினி செய்யறதா இருந்தாக்கா கெட்டி தையல் ரொம்ப நெருக்கமா போட வேணாம், கொஞ்சம் எட்ட போட்டுடலாமா. இது ஃபுல்லுமே இப்ப நானு படிமான தையல் போட்டிருக்கிறேன். எல்லாமே இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குதுங்களா? அதே மாதிரி படிமான தையல் பாருங்க, கீழே இறங்காம கரெக்டா அந்த பீஸ்ல நான் எந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்க, இங்க வரணும். நவுத்தி இங்கெல்லாம் போடக்கூடாது. இங்க நவுத்தி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் இப்படி திருப்பி வச்சு ஹெம்மிங் பண்றதா இருந்தாலும் தையல் போடுறதா இருந்தாலுமே இந்த இடத்துல கரெக்டா வராது, பினிஷிங் உங்களுக்கு வராது. இப்ப இதுல நான் உங்களுக்கு தையல் போட்டு காமிச்சிடுறேன். நீங்க வீட்டுல செய்யும் போது என்ன பண்றீங்க, ஹெம்மிங் பண்ணணும். கழுத்து எப்பயுமே ஹெம்மிங் பண்ணாதான் அழகா இருக்கும். ஹெம்மிங் பண்ணும்போது என்ன பண்றீங்க, இந்த இடத்த இப்படி மடிச்சுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம்ல, இதை இப்படி ஃபர்ஸ்ட் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு நூல் எடுத்து நம்ம ஹெம்மிங் பண்ணோம்ல, அதே மாதிரி ஹெம்மிங் பண்ணி முடிச்சிடணும். தையல் போட்டு காமிக்க கூடாது, நீங்க எனக்கு காமிக்கும் போது ஹெம்மிங் பண்ணி காமிக்கணும். மேம் நீங்க எனக்கு வீடியோ அனுப்பும் போது அது எந்தெந்த இடத்துல எம்மிங்க அது மட்டும் கொஞ்சம் ஹேரோ மார்க் போட்டு அது அனுப்புறீங்களா செய்யலாம், மேம்? ஆனா இந்த இடத்துல நான் கழுத்து பீஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹெம்மிங் பண்ண போறோம். வேணா நான் எழுதுறேன், கழுத்து ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்னு நான் எழுதிடுறேன் வேணாக்கா. சரிங்க. இப்ப இந்த இடத்துல உள்ளதையும் இப்படி மடிச்சு விட்டுணும்.
இந்த இடம் ஃபுல்லும் நீங்க எம்மிங் பண்ணியிருக்கணும். நான் தையல் எப்படி உள்ள போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணதுனால எவ்வளோ அழகா இந்த வளைவு வந்திருக்கு பாருங்க. இதுவே நீங்க நேர் பீஸ்ல செஞ்சீங்கன்னா இந்த வளைவு வரவே வராது. வேணா செக் பண்ணி பாருங்க. நேர் பீஸ்ல ஒரு தடவை கழுத்து பீஸ் வச்சு பாருங்க, கிராஸ் பீஸ்லயும் ஒரு தடவை வச்சு பாருங்க. அடுத்தது இந்த இடத்துல பேக் சைடு, இப்ப இதுல ஜாயிண்ட் இல்லாம இருக்குது இல்லையா, இது பேக் சைடு. பேக் சைடுல என்ன பண்றீங்க, இந்த ஷோல்டருக்கு இப்படி சென்டர்ல இப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கிறீங்க. இந்த இடத்துல டாட் பிடிக்கணும். டாட் பிடிக்கும் போது என்ன பண்றீங்க, இங்க இருந்து 1/2 இன்ச்சு, இதுல இருந்து 1/2 இன்ச்சு, இதுல இருந்து ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து கிராஸா இப்படி வச்சுக்கணும். இதுல இருந்து கிராஸா ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு கூட இப்படி வச்சுங்க. இங்க இருந்து ஒரு 3.5 இன்ச் அளவு வச்சுட்டு இதுல இருந்து கிராஸா ஒரு கோடு போட்டுட்டு அதுல தையல் போடணும். நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா, கோடு போடாம தைச்சீங்கன்னா இதுல இருந்து இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வருவீங்க. வந்து இங்க மட்டும் டக்குன்னு இப்படி வளைச்சிருவீங்க. வளைச்சிட்டீங்கன்னா பேக் சைடு பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த இடம் மட்டும் புஃப்னு உப்பிட்டு இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. அதனால இப்படி கிராஸா வரும்போது பேக் சைடு அந்த நம்ம டாட் பிடிச்சி முடிச்சதே தெரியாது. இதுல ஒரு டாட் பிடிச்சிட்டோமா, அதே மாதிரி பேக் சைட்ல இன்னொரு டாட் பிடிச்சிடணும் இந்த ஷோல்டருக்கு நேரா. அதே மெத்தட் தான். இதுலயே ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கணும். இங்க இருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறீங்க. கிராஸா கோடு போட்டுட்டு அதுக்கு மேல தையல் போடணும். ஆனா ரஃப் அடிச்சு ஆரம்பிக்கணும். பேக் சைடு பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கணுமா. நீங்க அப்படியே வளைச்சிங்கன்னா இந்த இடத்துல லூஸ் கொடுத்து போயிருக்கும். எல்லாமே நான் சொல்றது எல்லாமே நீங்க வேஸ்ட் துணியில செக் பண்ணி பாருங்க. அப்பதான் தெரியும், ஆமா இந்த மாதிரிதான் வருது அப்படின்ட்டு. அடுத்தது கை ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஷோல்டர் ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறமா கீழே மடிச்சு தைச்சோம். அடுத்தது ஓப்பன் பீஸ் கொடுத்தோம். எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று, குக்கி பீஸ் ஒன்று கொடுத்தோம். அதுக்கு அடுத்தது கிராஸ் பீஸ் கட் பண்ணி கழுத்துக்கு பீஸ் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் புரியுதுல்ல நல்லா? யாருமே ஒண்ணுமே சொல்லவே இல்லை. மேம் புரியுதுங்க மேம். பிந்து பேசுறேங்க. ஆமா, என் பேர் பிந்துங்க மேம். புரியுதுங்க மேம் இது வரைக்கும். புரிஞ்சிருக்குங்களா? இப்ப இந்த கை கட் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி கரெக்டா இந்த அர்க்காட் ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல இந்த சென்டர்ல இருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்னாக்கா இந்த அர்க்காடுக்கும் இந்த கோடு போட்டிருக்கிறோம் இல்லையா, நமக்கு கை சுற்றளவுக்காக கோடு போட்டோம் இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் சென்டர்ல ஒரு 3/4 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து 3/4 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்படி கொண்டு போய் இதுல இருந்து ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுடணும். இந்த அர்க்காடு இருக்குது இல்லையா, இந்த அர்க்காடுல இருந்து 1 இன்ச் அளவுக்கு இது அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல நிறுத்திடணும். இப்ப இதுல இருந்து இப்படி ஆழம் எடுக்கணும். இப்ப கட் பண்றேன் பாருங்க. எப்படி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இங்க இருந்து ஷார்ப்பா எடுத்துட்டு போயிட்டு அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஷார்ப்பா கொண்டு வந்து முடிச்சிருக்கிறேன். நிறைய பேர் எப்படி தெரியுமா கட் பண்ணிடுவாங்க, அப்படியே இங்க இருந்து கொண்டு போய் அப்படியே நிலா மாதிரி இதுல இருந்து கொண்டு போய் இப்படி கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துருக்கிறோன்றது தெரியாத மாதிரி லைட்டா இந்த இடத்துல எப்படி லைட்டா பெண்ட் ஆயிருக்கு பாருங்க, அந்த மாதிரி இப்படி கொண்டு போய் அப்படியே முடிக்கணும். புரியுதா? ஆழம் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு அர்க்காட் பண்ணிக்கணும். அப்பதான் இது ஆழம் எடுத்தது ஃப்ரண்ட்ல வரணும் அப்படின்றது தெரியும். ஒரு அடையாளத்துக்காக இந்த இடத்துல அர்க்காட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், இங்க அர்க்காட் பண்ணிருக்கிற இடத்துக்கு இங்க மடிச்சு தைச்சிடுங்க கீழே.
இதை மடிச்சு வச்சிடறோம். நானே கவனிக்காம தைச்சிட்டேன். இங்க பாருங்கம்மா, இதுல இப்ப நானே மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்னாக்கா, இப்ப இதுல ஒரு சைடு தைச்சிருக்கிறேன் இல்லையா, ஆழம் எடுத்தது இந்த சைடுல இருக்கு. அடுத்தது இப்ப நான் என்ன பண்ணணும், இது வந்து மேடா உள்ள பக்கம், இது ஆழம் எடுத்த பக்கம். அடுத்த பீஸை நான் என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சு தைக்கணும். இந்த மேடா உள்ளதும் ஒரு சைடு கரெக்டா வந்துடணும். அந்த மாதிரி வச்சு தைச்சாக்கா கரெக்டா வந்துடும். இதுல நான் கவனிக்காம தைச்சிட்டேன். ஆழம் தைக்கிறது கையில எல்லாம் இந்த மாதிரி மாறும். கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னா கூட மாறி போயிடும். ஆனா கையிலையும் ஆழம் எடுக்கணும், பாடியிலையும் ஆழம் எடுக்கணும். ஆழம் எடுக்காம தைக்கக்கூடாது. இப்ப அதை அப்படியே இந்த பக்கமா திருப்பி வச்சு தையல் போட்டுறோமா. புரிஞ்சிடுச்சிங்களா? அதை பாருங்க. இப்ப ஆழம் எடுத்திருக்கிறோம். ஆழம் எடுத்திருக்கிறதுல அந்த சைட்ல இருக்குது ஆழம் எடுத்தது, அர்கட் பண்ணது அங்க தெரியுது. அடுத்தது இது மேடா உள்ள பக்கம். அடுத்த பீஸ் நம்ம கை பீஸ் எடுத்து வைக்கும் போது இந்த சைடு என்ன பக்கம் இருக்கோ அதே பக்கம் தான் இங்க வைக்கணும். இதுவே இந்த சைடு இப்ப ஆழம் எடுத்த பக்கம், அது குழப்பவே வேண்டாம், உங்களுக்கு குழம்பிடும் ரொம்ப. அதனால இந்த மேடா உள்ள பக்கம் இருக்குதுன்னா இந்த சைடு மேடா உள்ள பக்கம் இருக்கணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப தச்சுட்டோமா. இதுல எடுத்து இந்த சைடு இப்படி வச்சு பார்த்தோம்னா ஆழம் இதுல மேல் பக்கமா இருக்கு. அதே மாதிரி இதுல இந்த சைடுல எடுத்து இப்படி வச்சோம்னா இது லெஃப்ட் சைடுல வரும், இது ரைட் சைடுல வரும். இப்படி வச்சு பார்த்தோம்னாலே கரெக்டா வந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இதுல ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணும்போது என்ன பண்றீங்க, இந்த கை பக்கம் இந்த ஆழம் வரணும். இப்ப இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம், அதே மாதிரி இதுவும் நல்ல பக்கம். இதுல ஆழம் எடுத்தது இந்த சைட்ல வருது, அதே மாதிரி ஆழம் எடுத்தது இந்த சைட்ல வருது. அப்ப எடுத்து நம்ம இது மேல போட்டு வச்சு தைக்கும் போது இது ரெண்டும் கரெக்டா வந்துடும். இதுவே நீங்க மாத்தி செய்றீங்கன்னு வச்சுக்குவோம், குழப்பிக்க வேணாம். இது நான் இப்ப ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது கரெக்டா சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது இந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கோங்க. இப்ப மாத்தி நீங்க தைச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, இப்ப இதுவும் நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம். ஆனா என்ன ஆயிடுச்சு, ஆழம் எடுத்தது பின் துண்டு பக்கம் போயிடுச்சு. தெரியுதா? இப்படி மாத்தி தைச்சிங்கன்னா ஆழம் எடுத்தது பேக் சைடு போயிடும். ஆனா நமக்கு ஆழம் எடுத்தது ஃப்ரண்ட்ல தான் வரணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த கை இந்த சைடுக்கு வர வேண்டியது. இது முன்துண்டுல ஆழம் எடுத்துருக்கிறோம், இங்க அர்கட் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி இந்த கையில ஆழம் எடுத்துட்டு இதுல அர்கட் பண்ணிக்கிறோம். அப்ப இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துரும்.
அதே மாதிரி இந்த சைடுல ஆழம் எடுத்தது, இது ஆழம் எடுத்தது, அர்க்கட் பண்ணது அடையாளம் இருக்கு. அதே மாதிரி இந்த கையை எடுத்து இது மேல போட்டு செய்யும்போது இந்த பக்கத்துக்கு இது வந்துடும். இப்ப புரியுதாமா? இது கை ஜாயின் பண்றது புரியும்ல? தெளிவாயிடுச்சா? சொல்லுங்கம்மா. புரிஞ்சுதுங்க மேம். இப்ப இதுல இந்த இடத்துல அர்க்கட் பண்ணது இருக்குது. இந்த சைடு இது நல்ல பக்கம். மட்ஸ் வச்சிருக்கிறதுல நல்ல பக்கம் கெட்ட பக்கம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இது நல்ல பக்கம். இந்த பிசுறு உள்ளது இந்த மாதிரி உள்ளது உள் பக்கம் போயிடும். அப்ப இதை இந்த பக்கமா வச்சிட்டோம். இதை எடுத்து கரெக்டா இதுக்கு மேல இப்படி வைக்கிறீங்க. அர்க்கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அது கரெக்டா இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துக்கு நேரா அப்படி வைக்கணும். வச்சுட்டு லைட்டா இப்படி நவுத்தி எவ்வளவு தூரம் வருதுன்றத இப்படி பார்க்கணும். இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி மீந்தா கூட கட் பண்ணி போட்டுடலாமா கையில நீங்க சின்னதா கட் பண்ணிட்டீங்க, இதோட நின்று போயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணணும்? நீங்க அதுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு துணி கட் பண்ணி அதை வச்சு இதுல ஜாயின் பண்ணி இந்த இடத்துக்கு இந்த லென்த் கொண்டு வரணும். அதனால எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கூட கட் பண்ணி போட்டு போயிடலாம். இப்ப இந்த இடத்துல இப்படி இருக்குது இல்ல, இதை வச்சு இதுல ஜாயின் பண்ணணும். இழுத்து தைக்க கூடாது, அப்படியே லேசா தைக்கணும். அளவு எடுத்துட்டு தைச்சதுனால என்னாச்சு? கரெக்டா அந்த அர்க்காட் பண்ணது இது இருக்குது இல்லைங்களா? அந்த வி ஷேப் தெரியுதா? இது கரெக்டா இந்த இடத்துல வந்துடணும். இது தைக்கும் போது என்ன ஆகணும்? இந்த சைட்ல ஷோல்டர் நம்ம எப்படி தைச்சிருக்கிறோம், இந்த சைட்ல ஷோல்டர் இந்த ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த சைட்ல வைக்கும் போதும் ஃப்ரண்ட்ல வரா மாதிரி வச்சிடணும். நேற்று ஜட்டிக்கு சொன்னல ஜாயின் பண்ணும்போது பார்த்து செய்யணும். இல்லைன்னா இதுலயும் அதே மாதிரி ஒரு பக்கம் முன்னாடி பின்னாடி திருப்பிக்கும். கரெக்டா ஒரே சைடா வச்சு தையல் பண்ணணும். இந்த ஒரு சைடு மட்டும் நம்ம அளவு எடுத்து கை ஜாயின் பண்ணிட்டோம்னா மீதி அளவு கரெக்டாவே வந்துடும். அப்படியே நமக்கு வேண்டியது இந்த அர்க்காட் பண்ணது இந்த ஷோல்டருக்கு நேரா வரணும், அவ்வளவுதான். கைக்கு எப்பயுமே 2 தையல் போடணும். கெட்டி தையல் போட்டீங்கன்னா ஒரு தையல் போட்டதோட நிறுத்திக்கலாமா? 2 தையல் போட வேண்டாம். ஓகே மேம். இப்போ இதுல கை ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்ப இந்த பக்கத்துல கை ஜாயின் பண்ணணும். இது முன் துண்டு, அதே போல இந்த அர்க்காட் பண்ணது இந்த அர்க்காட் பண்ணது ரெண்டும் ஒரே பக்கமா வருதா? அப்ப இது திருப்பி இந்த பக்கம் வச்சுக்கிறோம். ஷோல்டருக்கு நேரா இந்த அர்க்காட் பண்ணதை எடுத்துட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நவுத்தி வச்சு பாக்குறோம். கரெக்டா இருக்கா? துணி ரெண்டும் கரெக்டா இருக்கணுமா? ஒரு துணி மேல பின்ன இப்படி முன்ன பின்னெல்லாம் ஏறி இருக்கக்கூடாது. கரெக்டா வச்சு தையல் போடணும். 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சி தையல் போடணும் கை ஜாயின் பண்ணும்போது. அதுக்காக தான் நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு வைக்கிறோம். இதுல கொஞ்சோண்டு இந்த கொஞ்சம் நவுந்துருச்சுது. இந்த மாதிரி நவுந்து வந்ததுன்னாக்கா பிரிச்சுட்டு தான் செய்யணும். இப்ப ஷோல்டர் இங்க இருக்கு, அர்க்காட் பண்ணது இங்க இருக்குது, தெரியுதா? அர்க்காட் பண்ணது இங்கே நின்றுடுச்சுது, ஷோல்டர் இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சோண்டு பிரிச்சுட்டு அந்த துணியை லேசா நவுத்தி வச்சுதான் தையல் போடணும். அர்க்காட் பண்ணது எங்க வந்தா என்ன அப்படின்லாம் தச்சுட்டு போகக்கூடாது, கை முறுக்கலாயிடும். இப்ப அதுல எந்த அளவுக்கு குறைஞ்சதுன்றத
தெரியுது இல்லையா, நமக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு குறைஞ்சுது. அப்ப என்ன பண்ணணும் நீங்க, இந்த இடத்துல இருந்து இப்ப இவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம். அப்ப அதை இன்னும் கொஞ்சோண்டு இப்படி நவுத்தி வச்சுக்கணும். இந்த அளவு நவுத்தி வச்சோம்னா அது கரெக்டா ஷோல்டருக்கு நேரா வந்துரும் அப்படின்ட்டு நம்மளே செய்ய வேண்டியதுதான். இப்ப அந்த ஷோல்டருக்கு நேரா அந்த அர்க்கார் வந்து வந்துருச்சு பாருங்க. இப்ப தெரியுதா, ஷோல்டர் இதோ இருக்கு, அர்க்கார் பண்ணது இதோ இருக்கு. இப்ப இப்படி வந்துருச்சு, கரெக்டா வந்துருச்சு. மிஷின் தையல் எப்ப போட்டாலுமே கையில் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போடணுமா. இப்ப இதை முடிச்சிட்டோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்றீங்க, இடுப்புல 1.5 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிடுங்க. இந்த டாட் இல்ல, சும்மா ஒரு அடையாளத்துக்காக ஒரு தையல் போடுறோம். இப்ப இது எல்லாமே உள் பக்கம் தான், இந்த ஜாயின் பண்ண பக்கத்துல தான் இப்ப நான் செய்யறேன். இப்ப இது வரைக்கும் செஞ்சிருக்கோம்லமா, இப்ப அளவு ஜாக்கெட் எடுத்து வச்சு நம்ம செஞ்சிருக்கிறது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஆனா இதுல என்னன்னா இன்னும் கொஞ்சம் டாட் பிடிக்கிற வேலை இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல டாட் பிடிக்கணும். அப்ப இந்த அளவு எடுத்து வச்சு, இப்ப இது எக்ஸ்ட்ரா பீஸ்ல கொண்டு போய் இந்த கொக்கி பீஸ் வைக்க கூடாது. இப்ப இதுல இந்த மாதிரி நடுவில் தையல் வருது இல்ல, இதுதான் கொக்கி பீஸ். இந்த கொக்கி பீஸும் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சு பார்த்துட்டு இப்படி வச்சு பாக்குறோம். இப்ப இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரா மீறுது. இப்ப இதுல இருந்து இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரா மீறுது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இங்க ஃப்ரண்ட்ல டாட் பிடிக்கிற வேலை இருக்கு. இன்னும் இந்த ஜாக்கெட்ல இதை பிடிச்சிருக்காங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல டாட் பிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா. ஹலோ மேம். ஹலோ மேம். இந்த இருந்து இது வரைக்கும் டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா ஃப்ரண்ட்ல, அதே மாதிரி நம்மளும் டாட் பிடிக்கணும் இதுல. ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. பேசுறேங்க மேம். மேம் பிளவுஸ்ல அந்த பெல்ட் வச்சு அந்த பீஸ் வரலைங்க மேம். என்னம்மா புரியல. பிளவுஸ்ல நம்ம முன்னாடி ஃப்ரண்ட் போர்ஷன்ல பெல்ட் வைப்போம் தெரியுங்களா? அது வேற பிளவுஸ்மா. இது நீங்க ஃபர்ஸ்ட் இதை கத்துக்கிட்டீங்கன்னா தான், இதை கத்துக்கிட்டு கழுத்து பீஸ் வைக்க தெரியணும், அடுத்தது கை ஜாயின் பண்ண தெரியணும். இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு செய்ய வந்துருச்சுது அப்படின்னாதான் அது பேரு கட் ஜாக்கெட், கட் பிளவுஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆமா பிளவுஸ் ஆமா. அது. இதை நல்லா அது ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் சரி ஆயிடும் உங்களுக்கு. ஏன்னா அதுல சின்ன சின்ன டாட்லாம் பிடிக்கணும். அதனால நிறைய சரி அளவு எடுக்கணும், பட்டிக்கு தனியா அளவு எடுக்கணும், அளவு வைக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பிளவுஸை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அது ஈஸியா போயிடும் உங்களுக்கு. சரிங்க அதுக்காக மேம். தான் இந்த பிளவுஸ் கத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறமா அது கத்துக்கணும் எப்பயுமே. சரிங்க மேம். மேம் நந்தினி பேசுறேன் மேம். சொல்லுமா. வீட்ல கரண்ட் இல்லாததுனால சார்ஜ் போட முடியல மேம். ஃபோன்ல சுத்தமா சார்ஜ் இல்லைங்க மேம். சரி, ரெக்கார்டிங்ல பாத்துங்கம்மா. இப்ப பாக்குற சரி. வரைக்கும் பாருங்க. ம். லிங்க் அனுப்புவீங்கல்ல மேம்? அனுப்புவோம்மா. சரிங்க மேம். தேங்க்யூ. ஆ
இப்போ இது வரைக்கும் செஞ்சுட்டோம் இல்லையா, திருப்பி ஒரு தடவை அளந்து பார்க்கணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்ல ஒருத்தவங்க பெருசா வைப்பாங்க, ஒருத்தவங்க சின்னதா வைப்பாங்க. ஆனா என்ன பண்ணணும், நமக்கு ஜாயின் பண்ண இடத்துல மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். இங்க இருந்து வச்சுக்க வேணாம். கரெக்டா ஜாயின் பண்ண இடத்துல இங்க இருந்து வச்சுட்டு கரெக்டா வந்து நிக்குது பாருங்க. இந்த மாதிரி அளவு எடுத்து நம்ம செய்யறோம் அப்படின்னா கரெக்டா வந்து இது மாதிரி நின்றுடும். அடுத்தது இப்ப சைடு ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இப்ப இதுல இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். கை கீழ் சுற்றளவே எடுக்கணும். இப்ப இங்க இருந்து கரெக்டா இந்த இடத்த கரெக்டா வச்சுக்கணும். வச்சுட்டு இது கிட்ட எங்க தையல் முடியுதோ இந்த இடத்துல தையல் இப்ப இங்க இருக்குது, அதனால அதுக்கு நேரா இப்படி விரல வச்சு இப்படி பிடிச்சிடணும். இங்கேயும் ஒரு ரஃப் அடிச்சு ஆரம்பிச்சுட்டு ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி தையல் போட்டு இப்ப அந்த கையுக்கும் இந்த தையலுக்கும் கொண்டு வந்து முடிச்சிடணும். இது கை என்ன பண்ணணும், இந்த தையல் போட்டிருக்கிறோம் இல்லையா, இது இப்படி கை பக்கமா பார்த்த மாதிரி இப்படி வச்சுட்டு அதே மாதிரி பேக் சைடு உள்ளதையும் அதே பக்கமா இப்படி திருப்பி விட்டணும். இதை மாதிரி கொண்டு வந்து முடிச்சிடணும். இப்போ இதுல எக்ஸ்ட்ரா உள்ளதை இந்த இடத்துல கட் பண்ணி போட்டுடலாம். தெரியுதுங்களா? இதுல 3 தையல் போடணும். நான் சும்மா 2 தையல் மட்டும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. வெட்டி தையல் போடுறவங்க, சும்மா கையால தைக்கிறவங்க ஒரு தையல் போட்டா போதுமா. இப்ப இந்த கையில நம்ம என்ன அளவு எடுத்துக்கிறோமோ அதே அளவு இந்த கையிலயும் அளவு எடுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட்ல தையல் போட்டுக்கிறோம்ல, அந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கணும். கரெக்டா அந்த இடத்துல நகத்தை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அர்க்கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, பாடி சுற்றளவுல தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த இடம் கரெக்டா அது வருது பாருங்க நம்ம ஜாயின் பண்ணும்போது. எக்ஸ்ட்ரா உள்ளதை மட்டும் கட் பண்ணி போட்டுடலாம். இப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த கை லைட்டா இந்த மாதிரி இப்படி தூக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுலயும் ஆழம் எடுத்திருக்கிறோம், இங்கேயும் ஆழம் எடுத்திருக்கிறோம். ஓடும்போது நமக்கு கரெக்டா இருக்கும், பார்க்கும்போது லைட்டா இந்த இடம் இப்படி இழுத்த மாதிரி தான் இருக்கும். தப்பா தைச்சிட்டோமோ அப்படின்னு பார்க்க வேண்டாம். அவ்வளவுதாம்மா. இப்ப செஞ்சிருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓரளவு புரிஞ்சுது மேம். சரி, ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிடும் அப்படின்னா. ஓகே மேம். சரி, டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. என்னம்மா? செஸ்ட் இந்த சாதா பிளவுஸ் தானே மேம் இது, நம்ம போடுற பிளவுஸ் தானே மேம் இது?
புரியலையே, டவுட் நாம கேக்குறீங்களா? போடுற பிளவுஸ் நாம போடுற பிளவுஸ் தானே மேம் இது? பிளவுஸ் அவங்க நம்ம போடுற பிளவுஸான்னு கேக்குறாங்க மேம். நம்ம போடுற பிளவுஸ் மாதிரி தான் கேக்குறாங்க. இது நம்ம போடுற பிளவுஸ் மாதிரி கிடையாது. இது எப்படின்னா, இந்த பிளவுஸ் எப்படின்னாக்கா, இப்ப சின்ன பிள்ளைங்க, இப்ப வயசுக்கு வர பிள்ளைங்க அந்த திட்டம் இருக்குது பாத்தீங்களா, அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி மாடல்ல தைச்சோம்னா கரெக்டா இருக்கும். அடுத்தது வயசானவங்க போடுறாங்க இல்லையா, அது மாதிரி போடலாம். இப்ப இந்த மாதிரி பிளவுஸே இப்ப இந்த மாதிரி பிளவுஸே இப்ப பெரியவங்களும் போட்டுக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரின்சஸ் கட்டிங் வருது பாத்தீங்களா, இந்த பிளவுஸும் இப்ப நம்மளும் போடலாம். நம்மளுடைய அளவு வச்சு இதே மாதிரி நீங்களும் ஒண்ணு தச்சு போடலாம். இந்த பிரின்சஸ் கட்டிங் வர்றதுல ஆனா அதுல வந்து அந்த பேடு கொடுத்துருவாங்க. அது மாதிரி பேடு கொடுத்துருவாங்க. அதனால அது இப்ப ரெடிமேட் வர்றது எல்லாமே இந்த மெத்தட்ல தான் வருது. நீங்க வேணாக்கா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க அளவு ஜாக்கெட்டை வச்சு இந்த மாதிரி